Hi everyone, welcome to Trade Glitters channel. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க? உங்களுடைய ஆன்சர் 4 and above இருந்துச்சுன்னா நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரேட் லாஸ்ல முடிஞ்சதுனாக்க அன்னைக்கு அந்த ஸ்மால் லாஸோட வெளியே வராம நீங்க அதை லாஸ் ரெக்கவர் பண்றங்கிற பேர்ல நிறைய ட்ரேட் எடுத்திருப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு பிகர் லாஸோட வெளியே வந்திருப்பீங்க. இந்த ஓவர் ட்ரேடிங் வந்து உங்களுடைய கேபிட்டலை மட்டும் லாஸ் பண்ணலைங்க, உங்களுடைய சைக்காலஜியும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 5 சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், கிரியேட் எ ட்ரேடிங் பிளான் அண்ட் ஸ்டிக் டு இட். உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் பிளான் ப்ராப்பரா இருந்துச்சுனாக்க அது வந்து உங்களை ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரோடு மேப்பா இருக்கும். இது தேவையில்லாத நிறைய அன்வான்ட் ட்ரேட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த ட்ரேடிங் பிளான்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போறீங்க, அதனுடைய என்ட்ரி பிரைஸ் என்ன, எக்ஸிட் கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன டார்கெட் பிக்ஸ் பண்ண போறீங்க, 1:2 1:3 அப்படிங்கிற விஷயமும் இருக்கணுங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ், அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கணுங்கிறத ப்ரீ டிஃபைன் பண்ண போறீங்க. அண்ட் பொசிஷன் சைசிங், உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டல் தகுந்த மாதிரி நீங்க 1 லாட் பை பண்ணலாமா அல்லது 2 லாட்டா 3 லாட்டாங்கிறத பொசிஷன் சைஸ் தகுந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்கணுங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே அந்த பிளான்ல எழுதி வச்சிருக்கணுங்க. ஸோ இந்த ட்ரேடிங் பிளானை நீங்க அடிக்கடி ரிவ்யூ பண்ணி செக் பண்ணும் போது உங்களுடைய ஓவர் ட்ரேடிங் விஷயம் வெகுவா குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. செகண்ட் டிப், செட் கிளியர் டெய்லி லிமிட்ஸ். நீங்க இந்த டெய்லி லிமிட்ஸ் ஃபாலோ பண்றது மூலம் ஓவர் ட்ரேடிங் குறையறதோட மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகிறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், எத்தனை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 ட்ரேட்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாஸ் அமௌண்ட்டை கூட நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குனாக்க மேக்ஸிமம் 3% பர் டே உங்களுடைய லாஸ் வந்து 3000 ரீச் ஆயிடுச்சுனாக்க நீங்க அன்றைய ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்குங்க. இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆகிறதையும் பார்க்கலாம், அதோட உங்களுடைய டிசிப்ளினும் வெகுவா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. தேர்ட் டிப், ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி செட்டப்ஸ். நம்ம ட்ரேடிங் பண்ணும்போதுங்க ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் மட்டும்தாங்க எடுக்கணும். அது நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 1:3 ஃபேவரபிளா இருக்கும்போது மட்டும் எடுக்கணுங்க. ஸோ இந்த ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ஆறுகள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த கொக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சில டைம் 1 hour கூட வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ அந்த மீன் அந்த தண்ணிக்கு மேல வரும்போது ஈஸியா அதை கேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டே இருக்கணுங்க. நமக்கான அந்த ஃபேவரபிள் செட்டப் வரும்போது மட்டும், நம்ம ரைட் செட்டப் வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆயிடுங்க குயிக்கா. ஃபோர்த் டிப், கீப் எமோஷன்ஸ் இன் செக். நம்ம இண்டிவிஜுவல் எமோஷன்ஸ் வந்து ட்ரேடிங்கை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுதுங்க. நம்ம எமோஷனலா இருக்கும்போது இந்த ஓவர் ட்ரேடிங் அதிகமா எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குதுங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு வேணாலும் யோசனை பண்ணிக்கலாங்க. எடுத்த பிறகு அதனுடைய அவுட்கமை பத்தி நம்ம வெதர் இட் இஸ் கமிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது பெரிய அளவில் அலட்டிக்க தேவையில்லைங்க. அண்ட் நம்ம கிரீட் அண்ட் ஃபியர் இது ரெண்டையும் ஒரே அளவுல கண்ட்ரோலா நம்ம வச்சுக்க முடிஞ்சதுனாக்க நம்ம ஈஸியா நம்ம ட்ரேடிங்ல வின் பண்ணிடலாங்க. அண்ட் இதை சரியா வச்சுக்கிறதுக்கு சில மெடிடேஷன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எமோஷனல் கிளியரா இருக்கும்போது நம்மளுடைய ட்ரேடிங்கும் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறது மாற்றம் இல்லைங்க. ஃபிஃப்த் டிப், ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட் ரெகுலர்லி. நீங்க ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்றீங்களா இல்லைனாக்க இமீடியட்டா அந்த ஜேர்னல் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க அன்றைக்கு எடுத்த அந்த ட்ரேடு, எத்தனை ட்ரேடு எடுத்தீங்க, ஒவ்வொரு ட்ரேடைய என்ட்ரி பிரைஸ் அண்ட் எக்ஸிட் பிரைஸ் இது எல்லாமே டாக்குமெண்டேஷன். நீங்க ஒரு நோட் போட்டு நோட்ல எழுதினாலும் சரி அல்லது ஒரு எக்ஸல் சீட்ல ஃபில்அப் பண்ணாலும் சரிங்க. டெய்லி நீங்க எத்தனை 20 ட்ரேடு எடுத்தீங்கனாலும் அந்த 20 ட்ரேடோட என்ட்ரி பிரைஸ் எக்ஸிட் பிரைஸ் அது என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்க, அதனுடைய அவுட்கம் ப்ராஃபிட்டா லாஸா இதை டெய்லி நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது முத நாள் ஒரு 30 ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அதனுடைய ரீசன்ஸ் எதனால எடுத்தோம் என்னன்னு பார்க்கும்போது அடுத்த நாள் ஒரு 20 ட்ரேடா குறையும், நெக்ஸ்ட் டே ஒரு 15 ட்ரேட்ஸ் இப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரேட்ஸ் ஒரு பிலோ 5 உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஓவர் ட்ரேடிங் விஷயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த ட்ரேடிங் சேனல் மூலம் நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எதெல்லாம் நமக்கு ஃபேவரபிளா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஜஸ்ட் ஒரு நோட்டு போட்டு நோட் எழுதிட்டு வந்தாவே ரொம்ப ரொம்ப இது இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஃபைனல் போனஸ் டிப், டேக் பிரேக்ஸ். ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அது சக்சஸ் ஆயிடுச்சோ லாஸ் ஆயிடுச்சோங்க, நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஒரு பிரேக் எடுங்க. தென் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்க, அது ப்ராஃபிட்டோ லாஸோ
ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:15 இருந்து 3:30 வரைக்கும் கண்டினியூஸா ஸ்கிரீன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஓவர் ட்ரேடிங் அதிகமா நீங்க பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன்ங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம 9:15 இருந்து 3:30 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம ட்ரேடிங்ல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியாதுங்க. நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான அந்த ட்ரேட் முடிஞ்ச பிறகு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா வந்து பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த ஒரு இப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க ட்ரேடிங் கேரியர்ல பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியுங்க. இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறேங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. Until then, bye bye. Thank you and take care.